வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ உங்களுக்கு டேட்டும் டைமும் கீழே தெரியும். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 442 அப்படின்ற முக்கியமான இடத்துல நேற்று காப்பர் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய க்ளோசிங்கை விட்டு கீழே தான் ஓப்பன் ஆகிருந்தது. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட்டு கீழே ஓப்பன் பண்ணுற பல காரணத்தினால காப்பர் வந்து செல்லிங்க்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மற்றும் இந்த 442 பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஜோன். இது வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஜோனாக கூட ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 442 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 442 ரொம்ப நேரமாக காப்பர் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு வந்திருக்கு. அதுலேருந்து இந்த 440 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. எது வரைக்கும் மேலே போயிருக்குன்னா 443.50 வரைக்கும் போயிருக்கு. இந்த 443.50 அப்படின்றது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பாருங்கள். இந்த 43.50 அப்படின்ற இந்த இடத்துல பல தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது. அதனால் இது ஒரு நடுத்தர ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து 43.50 ப்ரைஸை கீழே தள்ளியிருக்கு. மறுபடியும் 42க்கு கீழே காப்பர் மார்க்கெட் வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து திணறி இருக்குது. திருப்பியும் மேலே போன காப்பர் மார்க்கெட் மேலே போக முடியாமல் இந்த சமயத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் வந்து முன்னாடி நாள் கடந்த 3 நாளாக நீங்கள் பார்க்குறப்ப நிறைய இந்த வெள்ளை கலர் ஆஷ் கலர் குச்சி தெரியுது. அதெல்லாம் கன்சாலிடேஷன், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றது குறிக்குது. ஒரு கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 42 கீழேயும் வந்து 40, 60, 40, 80, 70 அப்படின்ற லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கூட திருப்பி காப்பர் பவுன்ஸ் பேக் ஆகி 42.70 க்ளோஸ் ஆகிருக்கு. இது காப்பர் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2 விஷயம் தெளிவாக தெரியுது. மார்க்கெட்டோடைய மார்னிங் செஷன் 42 சப்போர்ட்டாக வச்சுட்டு ஏதாவது மேலே போக முடியுமா அப்படின்ற முயற்சி நடந்திருக்கு. மார்க்கெட்டோடைய ஈவினிங் செஷன் இல்லை போகலை அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஓரளவு கொஞ்சம் லேட் ஈவினிங்கில் ட்ராப் ஆகி 42க்கு கீழேயும் வந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் 42.70 வந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மி, அதுக்கு முன்னாடி நாளோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விடையும் கம்மியான இருந்தது. புதிய ஹை அதால் க்ரியேட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நாளை கம்பேர் பண்ணுறப்ப புதுசாக ஒரு லோவும் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாளை கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட்டுடைய க்ளோசிங் தான் ரொம்ப முக்கியமானது. நேற்று மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, 442க்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, செல்லிங் இன்னும் கண்டினியூ ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்போ ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷனோ வந்திருக்கும். ஆனால் இங்கே தான் நமக்கு ட்விஸ்ட் கொடுத்தது. 42க்கு மேலே போய் க்ளோஸ் ஆன காரணத்தினால நேற்று மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு திருப்பம் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய திருப்பமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய க்ளோசிங்க்கு கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லலாம் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 0.5, 0.6 டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன். எப்போல்லாம் இந்த காப்பர் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வர சமயத்தில் ஓரளவு நமக்கு அது ட்ரெண்ட் கரெக்டாக கொடுக்குற சிக்னல் கிடைச்சோன்னா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் வித் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நடந்துகிட்ருக்கு. 460 428, 29 வரைக்கும் கீழே வந்த காப்பர் மார்க்கெட் திருப்பி 446 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இப்போ மேலே போகலாமா கீழே கண்டினியூ ஆகலாமா நடக்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ காப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது இந்த காப்பர் மட்டும் கிடையாது, எல்லா மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கமோடிட்டி மார்க்கெட் இருந்தாலும் சரி, வேரியஸ் கமோடிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் யோசிப்பாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்ம கன்சாலிடேஷன் சொல்கிறோம். திருப்பி மேலே போகலாமா இல்லை மறுபடியும் கீழே விழுந்துடலாமான்ட்டு அப்படி ஒரு இடத்துல காப்பர் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 446, 42 அப்படின்ற இடத்துல சைடாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதுதான் சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். நேராக நடக்காமல் சைடாக நடந்துகிட்ருக்கு காப்பர் மார்க்கெட். ஸோ இதில் என்ன நம்ம இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி காப்பருடைய ப்ரைஸ் ஓப்பனிங், சப்போஸ் இன்றைக்கி நம்ம ஒரு உதாரணத்துக்கு காப்பர் மார்க்கெட் 443.50க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று மார்க்கெட் க்ளோசிங் மேலே ஓப்பன் ஆகுது, அதுக்கு முன்னாடி நாள் அது நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் மேலே அதுக்கு க்ளோசிங்க்கு மேலேயும் இருக்குது. அதனால் காப்பர் மார்க்கெட்
இந்த 442 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வச்சு பையிங்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு 42 கீழே நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு பையிங்க்கு ட்ரை பண்ணலாம். இது இந்த ஓப்பனிங்கோட முக்கியத்துவம். மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா. ஆனால் காமெக்ஸ் மார்க்கெட்டோட ஓவர் நைட் ப்ரைஸ் ஆக்ஷனை நேற்று பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 442க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. 42க்கு கீழே ஓப்பன் ஆகும், இல்லை இந்த லோ பக்கத்தில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா காமெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்கிறது கரெக்டு. இந்த ருப்பி ஃபேக்டர் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அது ஒரு முக்கியமான ரோல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நேற்று க்ளோசிங், முன்னாடி நாள் க்ளோசிங், அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங், நேற்று ஓப்பனிங் அப்படின்னு பார்த்து எல்லா நாளோடைய இந்த வாரத்தோடைய எல்லா நாளோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்து சரி செல்லிங்க்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செல்லர்ஸுக்கு சாதகமாக நிறைய செல்லர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சாதகமாக அமையலாம். இது காப்பர் மார்க்கெட்டோடைய செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பு. ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நேற்று மார்க்கெட்டோட ஹை பக்கமாக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட் அதிகமாக பணம் இருக்கிறவங்க 446க்கு மேலே கூட வைக்கலாம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கன்சால்டேஷன் தான் நடக்குது. அட்லீஸ்ட் நம்ம ட்ரெண்டில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இதுதான் 2 விதமான எதிர்பார்ப்பு. இனி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் ஆகிடுச்சு அப்படின்னா செல்லிங்க்கு உண்டான சாதகம் வரும். பையிங் போகணும் காப்பர் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 443.50க்கு மேலே க்ளோசிங் வேணும். அதுக்கு மேலே க்ளோசிங் வந்தால் தான் காப்பர் பையிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் செல்லிங்க்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குற விஷயங்கள். மார்க்கெட் ரன் ஆகிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்றதுனால கொஞ்சம் வால்டிலிட்டி மறுபடியும் ஏற்கனவே காப்பர் லோவாக தான் இருக்குது வால்டிலிட்டி. இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.